ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் தகப்பனே இந்த மீட்டிங்கில் கூட ஆளுகை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த மீட்டிங்கில் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் உம்மிடத்தில் இருந்து வருகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். ஜாயின் பண்ண வேண்டிய ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் எடுத்து கொண்டு வாங்க. நான் எவ்வளவு மாம்சீக எண்ணங்களை வைத்திருந்தாலும், எவ்வளவு மாம்சீகமாக நான் ஃபாலோ பண்ணாலும், தகப்பனே உம்முடைய ஆவியானவர் கிரியை செய்தால் ஒழிய இந்த வாலிபர்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வர முடியாது. ரீகாலா தூரா மாலா வா கரா பா தூரு. இயேசுவின் அபிஷேகம் இப்பொழுது இந்த வாலிபர்களை நிரப்பும்படியாக நான் செபிக்கிறேன். அவர்கள் எந்த சூழ்நிலைகளில் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் ரீதா லா கதா ரா பா லா மா தோ லோ கு ரா பா லா மா கு ரா பா தா லா ரே கே தேலே மேக்கோரு. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இந்த மீட்டிங்கை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காய் நன்றி. கா லா தே பே ரே கா லா மா தூரோ. எத்தனை இடர்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வியாகுலங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாங்கள் பிரியாது இருக்க நீர் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற கிருபைகளுக்காய் நன்றி. உம்முடைய வசனத்தில் நீர் எங்களுக்கு உம்முடைய தேற்றுதலை தருகிறதற்காய் நன்றி. உம்முடைய கோலும் உமது தடியும் எங்களை தேற்றி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரீதா ரே கே லே மே தூலோ நா காத்தா லா பா ரா பா நா மா லா கா தே பே ரே லே ரே நே நீ தே ரே கா லா தூ ரோ லோ கோ லா பா தா ரா மா லா கரா. சுத்திகரிக்கிற ஆவியானவர் இப்பொழுது let you take control. You take control, O Lord. நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. லா பூ தா ரா பா லா பா கா தா லா பா கு ரா மா லோ கர்ரா. எல்லா இருளின் கிரியைகளை கடிந்து கொள்கிறேன். இந்த மீட்டிங்கு விரோதமாக எழும்பி நின்று கிரியை செய்த எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளை, எல்லா ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும். கு ரா தே ரே லே கே தே மா லா பா து லா கா தா லா மா கு ரா பா ரே பே தே லே கா தா லா மா கு லா பா தா ரா லா கர்ரா. I speak the deliverance in the name of Jesus. I speak the deliverance in the name of Jesus. தடை பண்ணுகிற சத்துருவின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாதபடிக்கு தடை பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். வாலிபர்களை குருட்டாட்டம் பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். ரீகா தேரே லே காலா பா தூரா மா லா பா தரா காலா பா லீதி ரீ கீலே பே தேரே மேலோ கோலா பா தரா. சுத்திகரிக்கிற ஆவியானவர் இப்பொழுது பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. அழைக்கப்பட்ட ஒவ்வொருவர்களும் தகப்பனே ஜாயின் பண்ணும்படியான கிருபையை தரும்படியாக நான் செபிக்கிறேன். மூலோ தூரா காலாபா நீமி ரீகா தாலா மா தோரோ லேகா தேபே ரேகே லே மே தூரோ லோ கோலாபா தரா மாலாபா கரா. சுத்திகரிக்கிற ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பா. நீங்க கிரியை செய்யுங்கப்பா. நீங்க கிரியை செய்யுங்கம்மா. நான் தே ரே கே லே போதோ லோ கோலோ. கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. அந்த காரத்தின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். எல்லா கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். குரோ கோலா மாத்தா லா கா தரா பா நீ குரு குலோ துரோ லோ கோலோ போரா மாத்தா ரா காலா மாத்தரா நீ தி ரீ லீ ரீ கலா தாலா மா கோரோ கோலோ தோரோ நீ கே ரே பே லே பே துரா காலா பாதாலா. சுத்திகரிக்கிற ஆவியானவர் இப்பொழுது எங்களை அரவணைக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. நீர் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. நீர் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. நீர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. நீர் ஆளுகை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். நீர் ஆளுகை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் தகப்பனே. இந்த மீட்டிங்கை நாங்கள் நிறைய நாள் கழிச்சு தகப்பனே ஆரம்பிக்க கிருபை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி பிதாவே. இந்த ஊழியம் உம்முடைய ஊழியம் தகப்பனே. இது எங்களுடைய ஊழியம் அல்ல, இது எங்களுடைய சித்தம் அல்ல, இது உம்முடைய சித்தம் பிதாவே. இப்பொழுது நீர் இறங்கு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. ரீகே தேரே மேலே பௌராபா நாத்தா லா கத்தூரா காலா மாத்தோரோ ரேகே தேரே மேலே கூத்தோலோ போரா மாத்தா லா பாக்கரா. சுத்திகரிக்கிற ஆவியானவர்
இப்பொழுது ராபு ரூபு லோகு துரா பாரா மாலா கதா ராமா துரு ரேகா தலா கதுரோ கோலோ மொத்துலா பாக்கரா நூதுரு குலாபா. இப்பொழுது கண்ட்ரோல் எடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். நீ பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எங்களுடைய நினைவெல்லாம் உம்மதாகணும். எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் உம்மதாகணும் பிதாவே. I command all the carnal mind get out of this place, oh Lord. எங்களுடைய மாம்சீக எண்ணங்கள் இயேசுவின் நாமத்துல கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிறைப்படுத்த வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக செய்யுங்க. உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக செய்யுங்க. ஒரு தெய்வீக விடுதலை. command the liberty in the name of Jesus. மைண்ட்ல, எங்களுடைய சரீரங்கள்ல உம்முடைய கிரியை செயல்படும்படியாக நான் செபிக்கிறேன். காரே தேலே பேரே மே தூலா காலா பா தூரா காதாரா மாகரா நே மே ரே கேலே பே தூலோ குரா பாரா மாலா பா குத்துரு கோலோபோ நீ காத்தலா பாகரா. அழுகை செய்யுங்கப்பா, அழுகை செய்யுங்கப்பா, அழுகை செய்யுங்கப்பா, அழுகை செய்யுங்க. உடைய சித்தத்தை செய்யும்படியாக தகப்பனே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நன்றி, நன்றி. உம் சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த மீட்டிங் மூலமா அநேக பேரை நீங்க தொடுகிறன்னு விசுவாசிக்கிறேன். நீங்க தொடுகிறதை எங்கள் கண்கள் காண நீர் கிருபை தருகிறதற்காய் நன்றி. லீ தி ரி குலா தா லாபா குதா ராமா கலாபா. ஆதியில கொண்டிருந்த அன்பை நாங்கள் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் தகப்பனே உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினது போல இந்த ஃபெலோஷிப் மீட்டிங்ல உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ரூ து ரு கா லா பா தா ரா மா குரு. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். மா ரா தா ரா கா லா பா தா ரா மா லா குரு. என்னோட கூட கூடி செபிப்பீங்களா? வாய்களை திறந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம செபிக்க போறோம். உண்மை மனதுடன் வாய்களை திறந்து உண்மை மனதுடன் செபிக்கும் போது எல்லா கட்டுகளும் இப்பொழுது அறுபடும், தெரிபடும். ரீகா லா தூரா லா காரா. சத்ருவின் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல வீணாய் போகணும். அவனுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வாய்க்காதே போகணும். நம்ம செபிக்க போறாரு. ஒருவேளை இந்த ஜெபம் ரொம்ப அற்பமா இருக்கலாம். ஒருவேளை இந்த ஜெபம் பிரயோஜனமற்றதாய் தெரியலாம். ஒருவேளை இந்த ஜெபம் தேவையற்றதா இருக்கலாம். ஆனா இந்த சின்ன ஜபத்தை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வார் என்று நீ மறந்து விடாத. ரீகா தே லே பூரா காத்தா லாபா குதா நாமா லா காரா. நான் ஜெபம் பண்ணுகிறதற்கு பிளான் பண்ணல. ரீகே தே லே மூரோ நூத்துலோ. கர்த்தர் கிரியை செய்யும்படியாக இன்று நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஓலோ தூரா காலா நீகா ராபா லாமா தூரோ. இந்த ஜூம் மீட்டிங்ல கர்த்தர் கிரியை செய்யணும். நீ இல்ல, நான் இல்ல, இதுல ஜாயின் பண்ணுகிறவர்கள் அல்ல. கர்த்தர் கிரியை செய்யணும். ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ரேபே தேலே காலா பாத்தோரோ. எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்துல கூடி இருக்கிறார்களோ அங்க நான் இருப்பேன்னு சொன்ன கர்த்தர். ரா தே ரா காலா பாத்தோரோ குனா மத்தா லா கதா ராபா நீதா ரே காத்தே பே ரே கேலே மாத்தோரோ லோகுரோ. சுத்திகரிக்கிற தேவனுடைய பிரசனம் இப்பொழுது நிரப்பி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சுத்திகரிக்கிற தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. கூலு தூரா காலா மாத்தோரோ லோகோரோ. இப்பொழுது தகப்பனே உம்முடைய ஆளுகை செய்கிற கரம் ராதா லா பா கோதோ லோ போகோரோ. உம்மை ஆளுகை செய்கிற கரம் ராத்தே லே காத்தூரா மாலாபா இப்பொழுது செயல்படும்படியாக நான் செபிக்கிறேன். Let the listeners come into your divine presence, Lord. Let the listeners come into your word, oh Jesus. உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவளுடைய இருதயத்தை நல்ல நிலமாக நீர் மாற்றும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடியில ஜாயின் பண்ற ஒவ்வொரு வாலிபர்களுடைய இருதயத்தை நீர் தொட்டு பண்படுத்தும்படியாக சீர்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். காதா லா பா தோ ரோ லோ காதா லா மாதா ரா காதா ராபா ரேகா தே மேலே தீரா காதா லா மாதோ ரோ லோ காலாபா நீ காதா லா பா குரோ. சுத்திகரிக்கிற ஆவியானவர் இப்பொழுது he is taking control. Thank you Jesus, thank you Lord, thank you Jesus. ஒரு விஷயம் கூட வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாம நீங்க இருக்கும்போது கர்த்தரால உங்களை பயன்படுத்த முடியாது. அந்த 6 கச்சாடிகளை பத்தி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கானா ஊர்ல போயிட்டு அங்க அந்த கல்யாணத்துல ஒரு அற்புதம் செய்வதற்காக அந்த 6 ஜாடிகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். He chose that 6 jars, but he never used that 6 jars before filling that.
அதை நிரப்புகிறதற்கு முன்னாடி கர்த்தர் அதை பயன்படுத்தவில்லை. மகனே மகளே, உன்னை கர்த்தர் நிரப்பாவிட்டால் நீ பயன்பட மாட்டப்பா, நீ பயன்பட மாட்ட. நீ நிரப்பப்பட்டால் ஒழிய, நீ கர்த்தருடைய வார்த்தையினால, நீ கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படாவிட்டால் நீ பயன்பட முடியாது கர்த்தருக்காக. Do you understand the power that is going to unleash from you? When it is going to unleash, you must be filled by the Spirit of God. ஆவியானவர் உன்னை நிரப்பாவிட்டால், இயேசு கிறிஸ்து உன்னை நிரப்பாவிட்டால், நீ பயன்பட முடியாது. நான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது பயன்படணும், நான் கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லுகிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயன்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் உன்னை நிரப்ப வேண்டும். துலக்கமான ஆயுதமாக உன்னை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்றால், நீ கர்த்தருடைய அம்பரா துணியில நிரப்பப்பட வேண்டும். இப்பொழுது நிரப்பப்படு. கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இப்பொழுது ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். என்னுடைய அருகுரலை நீர் கேட்கும்படியாக நான் செபிக்கிறேன்பா. உம்முடைய வாலிபர்களை நீர் நிரப்புவீராக. Take time to pray for the Spirit of God. Take time to pray for the anointing that you're going to receive right now. Radha la khada rama tolo koro dura mathala khada rama khara. கர்த்தர் உன்னை நிரப்பாவிட்டால் நீ பயன்படாத பாத்திரமா தான் இன்னும் இருப்ப, நீ பயன்படாத காரியமா தான் இன்னும் இருப்ப. நான் பயன்படுறேனே, இப்பவும் என்னை கர்த்தர் பயன்படுத்தார் நினைத்து கொண்டிருக்கிற. ஆனா கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கும் போது நீ பயன்படுகிற காரியம் உனக்கு அற்பமாய் தோணும். ஏனென்றால் ஆவியானவர் உன்னை கொண்டு கிரியை செய்வார். ஆனால் நீ அற்புதமாய் மாறுவாயரே. அந்த ஜாடியில் இருந்து அற்புதமான திராட்சை ரசத்தை வெளியே எப்படி இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாரோ, உன்னை அற்புதமாக கர்த்தர் மாற்ற முடியும். அது விசுவாசி. ரேகாலா தூரா மாலா பாக்காரா. சீஷர்கள் 120 பேர் அந்த மேல் அறையில 10 நாட்கள் இயேசு சொன்னது நிமித்தம் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போவே அவர்களை சுவிசேஷம் சொல்வதற்காக இயேசு அனுப்பியிருக்க முடியும். எல்லா அந்த லாஸ்ட் கமிஷனுடைய, அந்த கிரேட் கமிஷனுடைய கமாண்ட்மெண்ட்ஸையும் இயேசு மத்தேயு கடைசி வசனங்கள்ல சொல்லிட்டாரு, லூக்கா கடைசி வசனங்கள்ல சொல்லிட்டாரு. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ காத்திரு மகனே, நீ காத்திரு மகளே. அந்த பெந்தை கோஸ்தின் அனுபவத்துக்கு நீ காத்திரு. ரா காத்தா லா பா தோரோ. நீ காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னை துலக்கமான ஆயுதமாக பயன்படுத்துவாரு. கர்த்தருடைய அம்பரா துணியில உன்னை நிரப்புகிற அம்பாக உன்னை பயன்படுத்துவார். You will be sharpened. You will be filled by the Spirit of God and you will be sharpened. You will be focused on the things that God has promised in your life. இன்னும் நான் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் அக்கிரமத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். இந்த பாவ கட்டுகள் என்னை மேற்கொள்ளுகிறது. அநேக நேரத்தில் நான் விழுகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. அநேக நேரத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யறேன் கர்த்தாவே, எனக்கு இதுல இருந்து ஒரு விடிவு இல்லையான்னு சொல்லுகிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கு பரிபூர்ண விடுதலை கர்த்தருடைய ஆவியிலிருந்து வருகிறது. ராக்கா லாபோ தோரோ. உயிர் தெலுப்புகிற ஆவியானவர், இயேசுவின் மரண கட்டுகளை உடைத்த ஆவியானவர், உன்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உன்னை நிரப்பாவிட்டால், உன்னதத்தில் இருந்து வருகிற அந்த அக்கினியினால நீ நிரம்பாவிட்டால் நீ கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியாது. ராக்கா தூலா பாக்காரா. நிரம்பப்படு. ரீகே லேபோ தூலோ கோலா பாக்காரா. உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் போது ரீகா லோ தூலா கதீமா ராக்காரா. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவேன், உன்னை நிரப்ப, உன்னை பயன்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறது உனக்கு கேட்கவில்லையா? ரே தே ரே கோலா பா தூரோ. நீ நிரப்பின கிருபைகளுக்காய் நன்றி. இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுகிற கிருபைகளுக்காய் நன்றி. இந்த வாலிபர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய செயல் இவர்களுடைய வாழ்க்கையில செயல்படட்டும். கர்த்தருடைய விருப்பங்கள், தீர்மானங்கள் செயல்படட்டும். ராகா தீபா ராமா தோலோ கோரோ. நீர் பயன்படுத்தி வழி நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். நீர் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஜாயின் பண்ண முடியாதவர்களையும் நீர் உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இப்பொழுது நீர் அவர்களை உம்முடைய ஆயுதங்களாக பயன்படுத்துங்க. உம்முடைய மகளாக நீர் பயன்படுத்துவீராக, நீர் பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். I was very happy and glad that I was able to start the fellowship again. But இது திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணது
இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்து இன்னைக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு அண்ட் நாட் டுமாரோ. இன்னைக்கு நம்ம வந்து சில வசனங்கள் பார்க்கலாம், பட் நாட் த எக்ஸோடஸ் 12 நம்ம பார்க்க போகிறது இல்லை. I am in a waiting period now, and I see God's hand is in my family, in my life especially, and he is training me. என்ன கர்த்தர் பயிற்றுவிக்கிறார். அவர் ஒருத்தரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்திகரிப்பின் ப்ராசஸை கொண்டு வர்றாரு இல்லையா. ஒரு டெஸ்டிங் பீரியடை கொடுக்குறாரு. பாலுக்கு கூட ஒரு டெஸ்டிங் பீரியடை கடவுள் கொடுத்தாரு இல்லையா. ஒரு டெஸ்டிங் பீரியடை கடவுள் கொடுக்குறாரு. ஐ எம் இன் அ டெஸ்ட் பீரியட் நவ். ஐ எம் அபவுட் டு ரெக்கவர். ஃபுல்லாக கிடையாதுன்னு நான் யோசிக்கிறேன், பட் ஐ எம் இன் அ ரெக்கவரி ப்ராசஸ் நவ். பட் காட் ஹஸ் கிவன் மீ அ பர்மிஷன் டு அகேன் ஸ்டார்ட் த ஃபெலோஷிப் ஸோ தட் நீங்கள் மனம் உடைவாயிடக்கூடாது. சம்டைம்ஸ் சில நேரத்தில் பால் வந்து பிலிப்பிய சபைக்கு எழுதும் போது, நான் சிறையில் இருக்கேன்னு நீங்கள் மனமடைவாயிடாதீங்க, நீங்கள் கிறிஸ்துவை வெறுத்துறாதீங்க, நான் சிறையில் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க, ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ஐ ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை பிலிப்பியர் 4:4. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, சம்டைம்ஸ் நம்ம கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற சில ஆட்கள் உபத்திரவத்துக்குள்ளே போகும்போது, கர்த்தருடைய வசனங்களை போதிக்கிற சில பேர் சாத்தானினால் துன்பப்படும் போது, சோதனை காலத்துக்குள்ளே போகும்போது, உபத்திரவத்தில் போடும்போது, நிறைய நேரத்தில் டாப் லீடர்ஸ் ஓகே பாவத்திலேயோ இல்லை உபத்திரவத்திலேயோ விழும்போது நம்மளுடைய விசுவாசம் கொஞ்சம் அசையுது இல்லையா. நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் இட் இஸ் ஷேக்கிங். பிகாஸ் அவனே விழுந்துட்டான்டா, நான் எப்படி நிற்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சம்டைம்ஸ் இப்போது எனக்கு தெரியாது என்ன நினச்சின்னு, பட் ரவி சக்கரையஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவரே விழுந்துட்டாரு, இவ்வளோ பெரிய மேன், அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் அவரே விழுந்துட்டாரு. அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு ஐ குடன்ட் பிலீவ் ஆர் ஐ குடன்ட் டிசைன் தட், ஐ குட் நாட் ஜட்ஜ் ஹிம் ஆல்சோ. காட் இஸ் அ ரைச்சஸ் ஜட்ஜ். பட் அவரே விழுந்துட்டாரு, இவர் விழுந்துட்டாரு, இவ்வளோ பெரிய பிரசங்கி மாதிரி விழுந்துட்டாரு, இந்த தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படி சொல்லும் போது காட் ஷோஸ் ஒன் திங். எல்லா மனிதர்களும், எனி மினிஸ்டர் ஆஃப் காட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஜீசஸ் இஸ் அ பர்ஃபெக்டர் ஹூ பர்ஃபெக்ட்ஸ் தெம் இல்லையா. அவங்கள சுத்திகரித்து அவங்கள நிற்க வைக்கிறது கடவுள். அவர்களுடைய எஜமானுக்கு அவங்க கணக்கு கொடுக்கணுமே தவிர நம்மக்கிட்ட அவங்க கணக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம எதை குறித்தும் சிந்திக்க வேணாம். கர்த்தர் இன்னைக்கு எக்ஸோடஸ் 12 தான் ஆரம்பிக்கலாம், பஸ்கா ஆரம்பிக்கலாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ வாஸ் திங்கிங். ஆனால் கர்த்தருடைய பிளான்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ I want to focus on things which God wants me to speak today. Okay, if you don't have a notes, you can get a notes and you must அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது. I will put it in the YouTube also. இப்போ I will take some 20 or 25 minutes வச்சுக்கலாமே. ஸோ இந்த 25 minutes மெசேஜ் வந்து it is about 3 or 4 years-ஆ God spoke to me. ஓகே, காட் வந்து என்னை வந்து இந்த விஷயங்களில், இந்த திங்கிங் பேட்டர்ன் ஆர் இந்த விஷயங்களில் என்னை வழி நடத்திக்கிட்டே வரார். ஓகே, ஸோ இதை வந்து பேசணும்னு வச்சுருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஸ்பெஷலாக கடவுள் வேறு ஒரு வசனங்களெல்லாம் கொடுத்து அந்த தாட் ப்ராசஸை கரெக்டாக மேட்ச் பண்ணார். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ தட். ஓகேவா? இது வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் ஆர் மெனி டைம்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறையா பாவங்கள் அல்லது வியாதிகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் இதெல்லாம் வருகிறதற்கு ஒரு மூல காரணமாக இன்னைக்கு நான் பேச போகிற ஒரு காரியம் இருக்க போகுது. ஓகே, எனிபடி பைபிள் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் டர்ன் யுவர் பைபிள்ஸ் டு. ஓகே, பிஃபோர் தட் டேக் நோட்ஸ். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன் டு நோ. ஓகே, இந்த விஷயம், இந்த ரெவலேஷன் எல்லாருக்குமே தெரியும். இது பைபிள்லேருந்து தான் வந்திருக்கு. வானத்துலேருந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே எனக்கு வரல, பைபிள்லேருந்து தான் எடுத்திருக்கேன். சரியா? இந்த ரெவலேஷன் எல்லாருக்குமே முக்கியமாக தெரியணும். இதை உன்னுடைய ஃபெலோஷிப்பில் நீ சொல்லியே ஆகணுன்றதை நான் வந்து கர்த்தருடைய சத்தத்தை நான் வந்து புரிந்து கொண்டேன். ஓகே, இது கண்டிப்பாக என்னோடய ஃபெலோஷிப் மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற இந்த விஷயத்தை நான் வந்து முக்கியமாக I understand that God wants this thing to be spoken here in this fellowship. Okay, நம்ம காலத்துக்கு கடக்காம Matthew chapter
16:21 23 வரைக்கும் வாசிங்க. 23-24 கூட வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 16:21-24. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Okay, so there is a statement in verse 23 இல்லையா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிரத்யட்சமாக கர்த்தர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்போ அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜீசஸ் இஸ் டெல்லிங் பீட்டர் தட் he is focusing on the things of this world or the things of man. எப்படி மனிதன் சிந்திக்கிறானோ, மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிற பேதுருவே, மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ யோசிக்கிற. ஓகேவா? நீ யார மாதிரி நீ சிந்திக்கணும்? தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு டாபிக். ஓகேவா? ஹவு வில் த திங்கிங் பேட்டர்ன் ஆஃப் அ கிறிஸ்டியன் பர்சன் ஆர் அ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்டியனுடைய திங்கிங் பேட்டர்ன், சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? திங்கிங் பேட்டர்ன், அவனோட திங்கிங் பேட்டர்ன் மனுஷனுக்கு ஏற்றவைகளாக இருக்கணுமா இல்லை தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்கணுமா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்கணும். அப்போது ஒரு கொஷின் வருது நமக்கு. என்ன கொஷின்? நான் மனுஷன் தானே, எனக்கு மனுஷ தாட்ஸ் வர்றது இயல்பு தானே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போது, தட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். கடவுள் என்ன சொல்றாரு? நீ மனுஷன் மாதிரி திங்க் பண்ணினா, 23வது வசனம் வாசி சரண். 23. அவரோ திரும்ப பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. சாத்தானேன்றார். என்ன சொல்றாரு? சாத்தானே, எனக்கு பின்னாக போ, நீ மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிற. அப்போ சாத்தானுடைய கண்ட்ரோல்ல யார் இருக்கா? மனுஷன் இருக்கிறான். ஓகே, இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது, மனிதன் தேவனால் படைக்கப்பட்டு தேவன் படைத்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக தான் மனிதனை கடவுள் வந்து படைத்தார் இல்லையா? வாசிக்கணும்னா ஆதியாகமம் 1:26 அதான் சொல்றாரு. மனிதனை அவருடைய சாயலாக படைத்து அந்த மனிதனை ஆளுகை செய்யும்படியாக கடவுள் இந்த உலகத்துல வச்சிருக்கிறார் இல்லையா? ஆனா இந்த ஆதாம் சாத்தானுக்கு அல்லது சர்ப்பத்திற்கு கீழ்ப்படிந்ததின் நிமித்தம் சாத்தான் சர்ப்பத்தினால் அல்லது மனிதன் சாத்தானினால் ஆளுகை செய்யப்பட்டான். நல்லா கவனிங்க. ஆதாமுக்கு உலகம் கொடுத்துட்டாரு. உலகத்தை யார் ஆளுகை செய்யணும்? ஆதாம் கால். இப்போ ஆதாமே தான். ஆதாம் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ யாரு கிங்கு? ஆதாம் தான் கிங்கு. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதும் அவன் என்மாத்திரம், அவன் தேவத்தூர்லும் சத்து சிறியவனாக்கி கணத்தினாலும் மகிமையினாலும் அவனை நீங்க முடிசூட்டினீங்க, அவனை நீங்க நம்பர் 2ல வச்சிங்க. தாவீது சொல்றார், நம்பர் 2, நம்பர் 1 காட், நம்பர் 2 ஆடம். அவர் தான் பூமிக்கு அத்தாரிட்டி, பண்படுத்தவும் காக்கவும் பூமியை வச்சுட்டார், பூமியில வச்சுட்டார் ஆதாம் தான் கிங்கு. இப்போ சர்ப்பம் நடுவில் வருது. அப்போ வந்து என்ன பண்ணுச்சு? இவனை விழ தள்ளிடுச்சு. இப்போ இந்த சாத்தான் வந்து இந்த ஆதாம் வந்து சாத்தான் கீழே வந்துட்டான், காலில் விழுந்தாச்சு. பாவம் ஆண்டு கொண்டது. பாவம் மனிதர்களை, பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ரோமர் 5 போடுறாரு இல்லையா? அப்போ பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அல்லது சத்ரு சாத்தான், ஈவில் ஒன் இஸ் ஆல்ரெடி ரூலிங் எவ்ரி மேன். இஃப் மேன் இஸ் கெட்டிங் ரூல்ட் பை சேட்டன், தென் வேர்ல்ட் இஸ் ஆல்சோ அண்டர் சேட்டன். அதுதான் லூக் 4:6 என்ன போட்டிருக்கு? ஓகே, நோட்ஸ் இருந்தால் எழுதிக்கோங்க. இந்த வருஷம் நல்லா ஸ்பீடாக சொல்லிட்டு வரேன், ஏன்னா இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. லூக் 4:6 வந்து சேட்டன் என்ன சொல்கிறான்? இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குப்பா. ஜீசஸ் கிட்ட வந்து சொல்கிறான், இந்த ராஜ்யங்கள்லாம் பாரு,
இவைகள்லாம் எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குதுன்றான். இட் ஹஸ் பீன் சரண்டர்ட், எனக்கு கொடுத்துட்டாங்க, என்கிட்ட இருக்குது, இந்த உலகமே என்கிட்ட இருக்குன்றான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு உலகத்தை பிடிங்கிட்டாருன்னு நிறைய பேர் போதிப்பாங்க. ஆனா 1 யோவான் 5:19 கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அப்ப இப்ப இருக்கிற உலகமும் பொல்லாங்கனுக்குள்ளதான் இருக்கு. இந்த உலகத்திற்குரிய மனிதர்களும் பொல்லாங்கனுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப மனுஷருக்கு ஏற்றவைகளாய் நீங்கள் சிந்திக்கும் போது, மாம்சீகமாய் நீங்கள் சிந்திக்கும் போது, இப்போ பைபிள்ல மனுஷருக்கு ஏற்றவைகள் அப்படின்ற அந்த சிந்தனைகளை நிறைய வேர்ட்ஸ்ல டிஃபைன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்னல் மைண்ட், மாம்சத்திற்குரியவர்கள், மாம்ச சிந்தை, இதெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வேர்லி திங்கிங், இதெல்லாம் எங்க வருதோ அங்கெல்லாம் இந்த மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார்கள் என்ற அர்த்தம். புரியுதா? ஸோ பைபிள்ல சில இடத்துல மாம்ச சிந்தை அப்படிலாம் வருதுல்ல, அதெல்லாம் கார்னல் மைண்ட். ஓகே, அந்த வேர்லி திங்கிங், கார்னல் மைண்ட், மாம்ச சிந்தை இப்படின்றது ரொம்ப ப்ரிவேலண்டா பைபிள்லேயே போட்டிருக்கு. ஓகேவா? இப்போ இது நிறைய பேருக்கு வருது. யார் யாருக்கெல்லாம் வருது? நார்மலா கண்டிப்பா ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா இந்த கார்னல் மைண்ட் இருக்கும், இந்த கார்னல் தாட்ஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? இந்த கார்னல் தாட்ஸ் இவனுக்கு இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது. அந்த கார்னல் தாட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஓகேவா? ஆனா சர்ச்சுக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சைமன் த சாசரர். ஓகே, வாசிக்கிறியா? ஓகே, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. அடுத்த வருஷம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. பங்கும் இல்லை பாகமும் இல்லை. யாருக்கிட்ட பேதுரு பேசுறாரு? பேதுரு இந்த சைமன் த சாசரர். சைமன் த சாசரர் யாரு? இங்க நீங்க பாத்தீங்கன்னா 8:13 பிலிப்பு சமாரியாவுக்கு போறாரு, அங்க ஊழியம் செய்யறாரு. அங்க இந்த சாசரரும் இருக்காரு. பிலிப்பு பண்ற அற்புதங்களெல்லாம் பாக்குறாரு. பார்த்து கொண்டு இவர் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது இல்லையா? அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அவன் விசுவாசிக்காம இல்ல, அவன் விசுவாசிச்சுட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டான். நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, ஆனா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாம உண்மையான ட்ரெடிஷனல் கிறிஸ்டியனா இருக்காங்கல்ல. ஆனா இவன் பாருங்க, விசுவாசிச்சான், ஞானஸ்தானமும் எடுத்துட்டான். ஞானஸ்தானம் எடுத்த ஒருவனோட மைண்டு எப்படி சிந்திக்குது? மாம்சீகமா சிந்திக்குது. அப்போ இந்த மாம்ச சிந்தை யாருக்கு வேணா இருக்கலாம். அப்போ ஓகே, இப்போ ஒரு கேள்வி வரும். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த மாம்ச சிந்தை இருக்குமா? வாசிங்க ஒரு வசனம், கலாத்தியர் 3:3 வாசிங்க. ஓகே, ஐ பிலீவ் தட் யூ ஆர் டேக்கிங் நோட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு ஏற போகிறீர்களோ? முடிவு பெற போகிறீர்களோ? முடிவு பெற போகிறீங்களோ? அப்போ ஆவியில ஆரம்பிச்ச நீ, ஆவியை பெற்றுக்கொண்ட நீ, கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு, ஆவியில ஆரம்பிச்ச நீ மாம்ச சிந்தையும் மாம்சீகமா நீ நடக்கிறதுனால மாம்சத்துல முடிவு பெற போறியாப்பா? மாம்சத்துல நீ போறியா? அப்போ ஆவியை பெற்றுக்கொண்டவனும் மாம்சீக திங்கிங்க பண்ண முடியும். இந்த திங்கிங் பேட்டர்னை அவனே மாத்தினாதான் மாற்ற முடியும். ஓகேயா? என்னதான் ஆவியானவர் அபிஷேகம் இருந்தாலும் நீ அந்த ஆவியானவருக்கு இணங்காமல் நீ உன்னுடைய திங்கிங் பேட்டர்னை ஆவிக்குரிய பிரகாரமா யோசிக்காம மாம்சீகமா நீ திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது இந்த கார்னல் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாருக்குமே இப்போ ஒரு தாட், எனக்கும் அந்த தாட் இருந்துச்சு. என்ன தாட்னா, கார்னல் மைண்ட் மனுஷிகமான தாட்டு, இது இயல்பு, எல்லாருக்குமே வரும். ஓகேவா? இதுல என்ன பெரிய மேட்டர் இருக்கு? அப்பப்போ அந்த தாட்ஸ் வரும், அந்த மாம்சீக தாட்ஸ் வரும். இந்த தாட்டை நம்ம கொஞ்ச நாள்ல ஓகே இந்த தாட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திட்டு இந்த தாட்டை கொண்டு போயிடலாம்.
இந்த தாட் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அங்கே தான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம். ஓகேவா? சில விஷயங்கள் பைபிள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப பிளெயினாக, பனிஷபிளாக சொல்கிற சில வசனங்கள் வாசிக்க போகிறோம். 2 வசனம் வேணால் வாசிக்கலாம். ரோமர் 8:6 வசனம் வாசி. ரோமர் 8:6. ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எனது மாம்ச சிந்தை மரணம், டெத்து. நீ அந்த திங்க் பண்ற பத்தியா, அது டெத்தை கொண்டு வரும்ன்றது கடவுள். டெத், இட் கிவ்ஸ் யூ டெத். இதுக்கும் மேல 7வது வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய தேவனுக்கு உண்டான பகை. இட் இஸ் எனிமிட்டி டுவர்ட்ஸ் காட். பகைப்பா. கடவுளுக்கு விரோதமாய் யோசிக்கிற, கடவுளுக்கு விரோதமாய் சிந்திக்கிறாய். மாம்சீக எண்ணங்கள். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கலேஷியன்ஸ், ஓகே வாசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். கலேஷியன்ஸ் 5:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்குரிய கிரியைகளை பற்றி போட்டிருக்கோம். விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பொறாமை, ஓகேவா, சுயமாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை கடவுள் வந்து அங்கே ஒரு லிஸ்ட் போடுறாரு. ஒரு 17 காரியம் போடுறாரு. ஓகேவா? அந்த எண்டில், ஓகே வாசி 5:21 வாசி. கலேஷியன்ஸ் சாப்டர் 5:21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. மாம்ச எண்ணங்களை கொண்டிருக்கிற கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, பார்ன் அகெயின் ஸ்பிரிட் ஃபில்டு கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, மாம்ச எண்ணங்கள் உனக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டு இருந்ததுன்னா உன்னால பரலோகத்துக்கு போக முடியாது. யூ cannot inherit the kingdom of God. This is very serious. This is very serious. Do you understand? இந்த மாம்சீக எண்ணங்கள் தேவனுக்கு உண்டான பகை. இது மரணம். So we are going to learn now. I have 10 minutes நினைக்கிறேன். We are going to learn what is carnal thinking or carnal mind. ஓகே, ஒரு 3 பாயிண்ட் கற்றுக் காமிச்சாரு. ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னு தெரியுது. மேபி உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை போட்டு பார்க்கணும் யூடியூப்பில். சரியா? ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னல் மைண்ட் உங்களுக்குள்ளே இருக்க. இப்போ ஓகே, இன்னைக்கு ஒரு சென்சஸ் வச்சிடலாம். சரி, எத்தனை பேருக்கு என்கிட்ட கார்னல் மைண்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆன்சர் ரைஸ் பண்ணுறீங்களா? என்கிட்ட கார்னல் மைண்ட் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் கார்னல் மைண்ட். கார்னாலிட்டி என்கிட்ட கிடையாது. நிஜமாவா கார்னல் மைண்டே இல்லையா? ஷுவர். நோபடி ரைஸ். சரி, எத்தனை பேர், ஓகே அதை விட்டுருங்க, எல்லாம் விட்டுருங்க, கழிச்சிடலாம். எத்தனை பேர் கார்னல் மைண்ட் இருக்கு? எனக்கு கார்னல் மைண்ட் இருக்குன்னா அப்பப்போ இந்த சிந்தனைகள் வருது, தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் வருது எனக்கு. இதுக்கும் யாரும் ஓகே, வெரி குட். God will bless you that you have agreed. Praise the Lord. பரிசுத்தவான்கள் யாருமே இல்லையா? கார்னல் மைண்ட்னா ஆக்சுவலி என்னது? அதுதான் இப்போ அதுதான் நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்னல் மைண்ட்னா ஏதோ ஒரு கெஸ் இருக்கும்ல, அதை வச்சு கேட்குறேன். ஓகே, ஆனால் நிறைய பேர் கை தூக்கிட்டீங்க. நான் என்ன நினச்சேன்னா எனக்கு கார்னல் மைண்டே இல்லைன்னு நினைப்பீங்க அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே, பரவாயில்ல. அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ கார்னல் மைண்ட்னா என்னது? ஹவு நாட் டு திங்க். ஓகே, எப்படி நம்ம சிந்திக்கக்கூடாது? ஹவு நாட் டு திங்க். ஓகே, கர்த்தருடைய சிந்தனைகளுக்கு விரோதமாய் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும்போது கர்த்தர் பிரியம் இல்லாமல் இருக்கிறார். ஓகே, நோவா உடைய காலத்தில் வாசிங்க, ஆதியாகமம் 6:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து உலகத்தை ஏன் அழிச்சாரு? ஏன் மரணம் வந்துச்சு உலகத்துக்குள்ள? ஏன் மரணம் வந்துச்சுன்னா, மனுஷர்களுடைய எண்ணங்கள், இருதயத்தில் வருகிற எண்ணங்கள் மாம்சமா இருக்குது. வாசி ஆதியாகமம் 3:6. சரி, 6:3. சாரி,
அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷத்துல அடிச்சிருவேன்டா. 120 வருஷம் இந்த உலகத்துல ஒரு ஜீவன் கூட இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிருவேன் நோவாவை தவிர. அந்த டைம் அங்க இருந்து ஜலப்பிரளயம் வந்தது 120 வருஷம் கரெக்டா. ஓகே, வேத வல்லுநர்கள் கரெக்டா கால்குலேட் பண்ணி காட் சொன்னாரு, அதன்படி செஞ்சாரு. ஓகே, 120. அப்போ நோவாக்கு 120 வருஷம், 120, அதான் அந்த 120 வருஷம் அவனுக்கு வந்து பேழையை கட்டுகிறதுக்கு டைம் கொடுத்துருக்காரு கடவுள். 100 வருஷம் உலகத்துக்கு டைம் கொடுத்துருக்காரு. இப்போ 2000 வருஷம் உலகத்துக்கு டைம் கொடுத்துருக்காரு. தாமதிக்கல, வெயிட் பண்றாரு. ரட்சிக்கப்பட்டிருப்பா, உன் மாம்சீக எண்ணங்களை விட்டு வந்துரு. இன்னும் ஆவியானவர் நம்மளுடைய இருதயங்கள்ல போராடி கொண்டு இருக்கிறார். நீ ஸ்பிரிட் ஃபில்டா கூட இருக்கலாம், ஸ்பிரிட் ஃபில்டு இல்லாம கூட இருக்கலாம். பட் நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா என்னால் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார் உன்னுடைய இருதயத்துல. இன்றும் போராடி கொண்டு இருக்கிறார். உன்னுடைய மாம்சீக எண்ணங்களை நீ கர்த்தருக்குள் சிறைப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் இன்றும் நம்மளுடைய மாம்சீக எண்ணங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் கார்னாலிட்டி ஆர் வாட் வில் கார்னாலிட்டி டூ? கார்னல் மைண்டு என்ன பண்ணும்? முதல்ல கார்னல் மைண்ட் இஸ் வேர்ல்ட்லி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? எழுதுறீங்களா எல்லாரும்? சரி, கார்னல் மைண்ட் இஸ் வேர்ல்ட்லி, எர்த்லி, உலகம். இப்போ இங்க பேதுருவோட இன்சிடென்ட்ல இருந்து அந்த 3 பாயிண்ட்டுமே நான் எடுத்தேன். பேதுரு வந்து இயேசுவை கடிந்து கொள்ளுகிறான். ஏன் கடிந்து கொள்றான் பேதுரு வந்து இயேசுவை? ஏன்னா இயேசு கூடவே இவர் வந்துட்டாரு. ஓகே, மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு ஒரு இடத்துல கேட்குறான் பேதுரு. என்ன கேட்குறான்? எல்லாத்தையும் விட்டு பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் அவனுடைய மேட்ரு இல்லையா? இப்போ ஏசு என்ன சொன்னா, எருசலேமுக்கு போறேன், என்னை அடிச்சு துன்புற போறாங்க, 3 நாள் நான் வந்து மரிச்சிருவேன், 3ஆவது நாள் உயிர் தெரிந்துருவேன் அப்படின்னு உடனே இவனுக்கு ஐயோ அவ்வளோ நாள் சாப்பிடாம எங்க போறது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த உலகத்தார் எப்படி சிந்திப்பாங்கன்னா, ஓகே மத்தேயு 6ல், ஓகே எடுக்க வேணாம், மத்தேயு 6ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணத்தை குறித்து நம்ம சாப்பிடுவோம், எதை குறித்து நாங்கள் எதை உடுத்துவோம், எங்கே இருப்போம், இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இந்த 3மே எப்போ கிடைக்கும் கவலைப்படாதிருங்கள்னு இயேசு சொல்கிறார்ல. அங்கே அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுகிறார்கள் என்று மத்தேயுல சொல்வார். அஞ்ஞானிகள், ஓகேயா, அன்வைஸ் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் திங்ஸ். இந்த உலகத்தின் காரியங்கள்ல அஞ்ஞானிகள் ஞாடி தேடுகிறார்கள் என்று மத்தேயு சொல்வார். ஆனால் லூக்கால எப்படி போட்டு பாருங்களேன், 12:30 கர்த்தர் இதை காட்டும் போது இட் வாஸ் அன் ஐ ஓப்பனிங் ஃபார் மீ. அப்பா என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, அது வாசி 12:30. இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். என்ன போட்டிருக்கு? கார்னல் மைண்ட் வந்து உலகத்தார், உலகத்துல எப்படி அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். உலகத்தார் எப்படி திங்க் பண்றாங்க? நாளைக்கு சாப்பாடு எப்படி, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, எந்த ட்ரெஸ் வாங்குறது, ஓகேவா, நாளைக்கு எங்க தங்குறது, இந்த 3 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. இந்த மூணு ரிப்பீட் ஆகிடும். உலகத்தார் திங்க் பண்ற பேட்டர்ன் பாருங்க. ட்ரெஸ்ஸு, இப்போ கிறிஸ்டியன்ஸு கூட அந்த பேட்டர்ன் இருக்கும். என்னன்னா கிறிஸ்மஸ் அப்போ என்ன ட்ரெஸ் வாங்கலாம், அந்த ட்ரெஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பாருங்க. என்ன ஜிமிக்கி வாங்கலாம் கேர்ள்ஸு, எந்த ஜிமிக்கி இங்கே தானே போட தெரியாது எனக்கு. ஓகே, என்ன ஜிமிக்கி வாங்கலாம், என்ன செயின் பேட்டர்ன் வாங்கலாம், ஓகே ஏதோ ஒன்று, கிறிஸ்மஸுக்கு இது வாங்கணும், ஈஸ்டருக்கு இதை வாங்கணும், பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியில் கை வைக்கவே மாட்டான் நம்ம ஆளு. ஏன் ஈஸ்டர் அன்னைக்கு சிக்கன் பிரியாணியா சாப்பிடுவாங்க? சிக்கன் பிரியாணி. இன்னும் நீ வேர்ல்டு பேட்டர்னில் தான் திங்க் பண்ணுறப்பா. அவன் அந்த மாரியாத்தாக்கு கூழ் ஊற்றிட்டு கறி அடிச்சு சாப்பிட்றான்னா அவன் ஏதோ பண்ணுறான். அதே மாதிரி நம்மளும் ஈஸ்டர் அன்னைக்கு எங்கள் ஆண்டவர் உயிர் தந்துட்டாரு, அடி மட்டனை தின்னு. டோன்ட் டூ தட். உன்னோட திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு யோசிக்க போகிறேன் இன்னைக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு. இந்த வீடு நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இருக்க சொசைட்டியில் வீடு வாங்கிட்டீங்களா? 3 BHKயா 2 BHKவா? எங்கள் ஆஃபீஸு கார்பரேட்டில் வீடு வாங்கிட்டியா? வீடே இல்லையாடா? என்னடா வீடு இல்லையா? சொந்த வீடு தானே. இதை வச்சு, இந்த பத்திரத்தை வச்சு இன்னொரு வீடு வாங்கணுமா நான்? ஏன் நான் நல்லா இருக்கிறது கட்டங்காரன் ஆக்கிடணும், இஎம்ஐயில் போட்டு
மாசம் மாசம் எவ்வளோ ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி இஎம்ஐலையும் இந்த மாதிரி போயிட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் இருக்காங்க தெரியுமா? எத்தனையோ பேர் உலக ஆசையில போய் விழுந்துட்டு, அல்லது உலகத்துடைய பேட்டர்ன்ல நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு காலிங்கை விட்டுருவாங்க. தே லெஃப்ட் த காலிங். பேதுரு பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் பேதுரு பாருங்க, இயேசு போயிட்டார், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாருங்க. இயேசு சொன்ன மாதிரியே எருசலேமில் போயிட்டாரு. இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, 3 நாள் மறிச்சிட்டாரு, உயிர்த்தெழுந்து போயிட்டாருன்னே நினச்சிட்டான். பேதுரு என்ன பண்ணுறான்? யோவான் கடைசி அதிகாரத்தில் 21வது அதிகாரத்தில் பேதுரு, நான் மீன் பிடிக்க போகிறேன், யாரெல்லாம் வரும் பழைய வாழ்க்கை. இயேசு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. என்ன அழைப்பு பேதுருக்கு? இன்று முதல் ஃபாலோ மீ, இன்று முதல் நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன். நீ மீன் பிடிக்கிறவனா இருந்த, அதை விட்டுரு, ஃபாலோ மீனர். நான் இப்போ என்ன பண்ணா, மறுபடியும் அந்த வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. கர்த்தருடைய அழைப்பை விட செய்யும் இந்த கார்னல் மைண்ட். இந்த கார்னல் மைண்ட் என்ன பண்ணும்? உலகத்தார் மாதிரி உன்னை சிந்திக்க வைக்கும். உலகத்தார் மாதிரியே சிந்திப்பேன். உன்னுடைய சிந்தனை எல்லாமே உலகம் மாதிரியே இருக்கும். 3 BHK உன்னால் வாங்க முடியலன்னா, சில பேர் ஏளனமாக பேசும் எங்கள் ஆஃபீஸ்லலாம், நீ 3 BHK இல்லையா, 1 BHK தான் வச்சிருக்கியா அப்படின்னா, 1 BHK தான் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அப்போ நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும். வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன் வாங்கிட்டான் 3 BHK, நானும் வாங்க போகிறேன். யூ ஆர் திங்கிங் லைக் த வேர்ல்டு போல் நீ திங்க் பண்ணிட்டு இருக்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவன் வீடு வாங்கிட்டானே, நீ வீடு வாங்க. கர்த்தர் கொடுத்தா நீ வாங்கிக்கோ, எல்லாமே பண்ணிக்கோ. ஆனால் உலகத்தார் மாதிரி நீ சிந்திக்க வேண்டாம், அஞ்ஞானிகள் போல நீ சிந்திக்க வேண்டாம். அதான் கர்த்தர் சொல்றாரு. ஓகேவா? 1 யோவான் 2:15 வாசி. 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. உன்கிட்ட ஃபாதர் லவ் இல்லையாப்பா, தேவனுடைய அன்பு இல்லையா. ஏன் தெரியுமா? உன்னோட அன்பு உலகத்தின் மேல இருக்கு. உன் அன்பு, நான் ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஃபாதர் காட்னு சொல்றல, அது இல்லைன்றாரு. ஏன்? உலகத்தின் மேல அன்பு. எக்ஸாம்பிள், ஒரு கார் மேல, ஒரு பைக் மேல, ஒரு வீடு மேல, ஒரு ஃபோன் மேல, ஒரு ஃபோனோடைய இந்த பிராண்ட் மேல, காரோடைய இந்த பிராண்ட் மேல உனக்கு ஆசைகள், அன்பு இருந்ததுன்னா, அன்பு, ஆசை, அன்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் தேவனுடைய பிதாவினுடைய அன்பு உன்னிடத்துல இல்லைன்னு காமிக்குதுன்றார். when you have love towards world, you don't have the love of father. நெக்ஸ்ட் வசனம் சொல்றது, பிதாவினால் உண்டானவைகள் இவைகள் கிடையாது, இது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டான காரியம். இதுல பிதாவின் அன்பு இல்லை, பிதாவினால இது உண்டாகவில்லை. 17வது வசனம் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உலகமும் அதன் டிசையர்ஸ், இச்சைன்னு வருதுல்ல, ராங் டிசையர்ஸ்னு வருது இங்கிலீஷ்ல. தமிழ்ல இச்சைனா ராங் டிசையர்ஸ். ஓகேவா? உலகமும் அதன் இச்சை, டிசையர்ஸும் ஒளிஞ்சிரும், போயிடும், ஒரு நாள் அப்படி போயிடும். ஓகேவா? குஜராத்தில் ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருந்து வீடு வாசல் எல்லாம் எடுத்துன்னு தரான். ஓகேவா? ஒரு நிலநடுக்கம் முடிஞ்சிச்சு, அடுத்து தட்டை ஏந்திட்டு வந்து பிச்சை எடுத்தாராங்க. ஒரு நிலநடுக்கம் முடிஞ்சிருச்சு, அவன் உயிர் போல, ஆனால் அவன் புள்ள குழந்தை புட்டி எல்லாம் போச்சு. வீடு வாசல் காரு BMW வச்சிருந்து என்ன யூஸ்? போச்சே, ஒன்றும் பண்ண முடியாது. ஹவு கேன் யூ கிளைம்? எப்படி கிளைம் பண்ணுவ? இன்சூரன்ஸ் கம்பெனியை காலி, எப்படி கிளைம் பண்ணுவ? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ்? நீ அழிந்து போகிற உலக பொருட்கள் மேல அன்பு வைத்து கொண்டிருக்கிற மகனே மகளே, இது கர்த்தருக்கு விரோதமான பகை. இப்போ அந்த 17வது வசனத்துல ஒன்று சொல்றாரு, யார் நிலைத்திருப்பாங்களா? இதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். யார் நிலைத்திருப்பா? பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனே. இப்போ நல்லா கவனிங்க, கார்னல் மைண்ட் பிதாவினுடைய சித்தத்தை மைண்டே பண்ணாது. பேதுரு இயேசுவை எதுக்கு திட்டினா? பிதாவினுடைய சித்தம் என்னன்னு இவனுக்கு தெரியல, மறைஞ்சிச்சு, கண்ணு மூடிச்சு. பிதாவினுடைய சித்தம் என்ன? இயேசு சிலுவைக்கு போகணும். ஆனா இவனோட சித்தம் என்ன? இயேசு என் கூடவே இருக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? பிதாவினுடைய சித்தம் உனக்கு புரியாதுமா?
உலகத்தின் மேல ஆசை வச்சிருந்தீங்கன்னா பிதாவினுடைய சித்தம் உனக்கு புரியாது. நீ சுயத்துல இருப்ப, சுயத்தை சார்ந்திருப்ப. நீ பேதுருவை போல இயேசு என் கூடவே இருக்கணும், இயேசு என் கூடவே இருக்கணும். இதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயத்தை கர்த்தர் சொல்றாரு. இயேசு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, ஒருவன் என்னிடத்துல என் பின் வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. இருக்கா இந்த வேர்டு? வாசி 16:24. எது யோவானா? இல்லம்மா, இது மேத்யூ 16:24, பேதுருவுடைய இன்சிடென்ட். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாயிண்ட்லயே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன், எனக்கு டைம். ஓகே, இயேசு 2 அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஓகே, நமக்கு 2 அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒன்று, என்னிடத்தில் வாருங்கள், கம் அன்டு மீ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே தரேன், என்கிட்ட வாங்க. ஓகே, இது ஒரு அழைப்பு. இன்னொரு அழைப்பு, என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. என்னிடத்துல வாங்கன்னு இயேசு அழைத்தார்ல, அந்த அழைப்பை கேட்கறதுக்கு எல்லாருமே ரெடிமா, எல்லாருமே ரெடி. எவ்ரிபடி இஸ் ரெடி டு கெட் த அந்த அழைப்பை பெற்றுக்கொள்கிறதுக்கு எல்லாருக்குமே ரெடி. எது? என்னிடத்துல வாங்கன்னு சொன்னது. அவர்கிட்ட வந்தா எல்லாம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சோறு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் இயேசுகிட்ட வந்தா. ஆனால் என் பின்னே வாருங்கன்னு சொன்னா பார்த்தீங்க, அந்த அழைப்புக்கு 12 பேர் தான் இருந்தாங்க. கல்வாரி சிலைக்கு போனால் அது கூட இல்லை, யோவான் மட்டும்தான் இருந்தார். என் பின்னே வாங்க, ஃபாலோ மீன் பேதுருவை சொன்னார், ஃபாலோ பண்ணலையே, போயிட்டானே மீன் பிடிக்க. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ் எவ்ரிபடி ஹேஸ் அ காலிங் ஹியர் இன் தி ஜூம் மீட்டிங் பை ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ இஸ் சேயிங் ஃபாலோ மீ. இயேசுவை பின்பற்று அப்படின்னு. பின்பற்றுறேன் கர்த்தாவே அப்படின்னா, இப்போ பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்றல, இயேசுவை பின்பற்ற விரும்பினால் நீ உன்னை வெறுக்க வேண்டும். இப்போ இங்க தமிழ்ல வெறுத்து அப்படின்னு ஒரு மாதிரி வேகம் வந்துச்சு. எப்படின்னா, உன்னை நீ வெறுத்துரு, உன்னை நீ நேசிக்காத அப்படின்னா, அப்போ சில பேர் யோசிப்பாங்க, என்ன யோசிப்பாங்கன்னா, அப்போ நான் சூசைட் பண்ணிக்குவா, நான் என்னை வெறுக்கிறேன், நான் சூசைட் பண்ணிக்குவா, நான் அந்த மாதிரி யோசிக்க சொல்ல கர்த்தர். இங்கிலீஷ்ல நல்லா கிளியரா வந்திருக்கும், டினை யோர் செல்ஃப், டினை யோர் செல்ஃப். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உன்னை நீ வெறுக்கணும், அல்லது உன்னுடைய டிசையர்ஸை, உன்னோட மாம்சீக எண்ணங்களை, உன் மனுஷீகமான எண்ணங்களை நீ டினை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. டினை பண்ணி கிராஸை எடுத்துட்டு வா. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இயேசுவை நீ ஃபாலோ பண்ணணும்னா உன்கிட்ட மாம்சீக தாட்ஸ் இருக்கக்கூடாது, கானல் திங்கிங் இருக்கக்கூடாது, மாம்சீக திங்கிங் இருக்கவே கூடாது. ஓகே, 2வது பாயிண்ட் போயிடலாம். செகண்ட் பாயிண்ட் இஸ் கானல் மைண்ட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும், சரியா? வேர்ல்ட்லி தாட்ஸ் இருக்கா? ஓகேவா? வேர்ல்ட்லி தாட் பிளான் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணுன்றதை பிளான் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் நாளைக்கு ட்ரெஸ் என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியலன்னு கவலைப்படுறது தப்பு. ஓகே, அதுதான் கானல் மைண்ட். ஓகே, உலகத்தார் போல சிந்திக்க வேண்டாம். ஓகே, 2வது பாயிண்ட் என்னன்னா, கானல் மைண்ட் இஸ் செல்ஃப் சென்டர்ட், செல்ஃபிஷ், சுயநலமாய் திங்க் பண்ணும். கானல் மைண்ட் என்ன பண்ணும்? எனக்குன்னு, நான். இது இந்த கேரக்டர் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? டைரக்டா பிசாசு கிட்ட இருந்து வந்துச்சு. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் பிதாவினுடைய சீட்ல உட்காருவேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? செல்ஃபிஷா. இப்போ பேதுரு பாருங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், எல்லாம் கரெக்டா, அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரெவலேஷன் கிடைச்சது, இயேசு தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், எல்லாம் கிடைச்சது. இந்த தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனாதான் உலகத்துக்கே ரட்சிப்பு உண்டாகும். அதை பத்தி கவலை இல்லை, இயேசு என் கூட இருக்கணும், எனக்கு நாளைக்கு சாப்பாடு வேணும். எவ்வளோ ஒரு சுயநலமான திங்கிங். அதுக்கு தான் சொல்றாரு, நீ டினை யோர் செல்ஃப்னு சொல்றாரு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்மளுடைய சுயநலங்கள் நல்லா கவனிங்க, ரொம்ப 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 மறைவாய் இருக்கும். இப்போ இது சுயநலமா தெரியாது, ஆனா நீ சுயநலமான காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்ப. ஓகேவா? இல்லை, நான் கடவுளுக்குரிய காரியங்களை தான் பண்ணேன், எனக்கு சுயநலமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஜூடஸ் இஸ்கரியட். ஓகேவா? அது வாசிங்க, லூக் ஜான் சாப்டர் 12 verse 4 and 5. ஒரு அலபாஸ்டர் ஆயில
do scientists knowledge comes from Satan. சரி, அதுக்கு வசனம் இருக்கு, பார்க்கலாம். ஓகே, 5 minutesல முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே, ஜான் 12:4-5. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். போதும். இப்ப என்ன சொல்றான் ஜூடஸ்? இப்ப ஜூடஸ பார்க்கும்போது ஆவிக்குரிய திங்கிங் இவனுக்கு இருக்குதுப்பா. அந்த அலபாஸ்டர் ஆயில அப்படி உடைச்ச உடனே அவன் என்ன சொல்றான், இது 300 அப்படியே கால்குலேட் பண்ணிட்டான் பாருங்க. அவனோட திங்கிங் பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே கால்குலேட் பண்ணி இந்த 300 பணத்துக்கு ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்றான். ஆனா அவன் சொல்றது இது சொன்னானா? ஆனா அவன் திங்கிங் பேட்டர்ன் என்னன்னு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. 5வது வசனம். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். சூப்பரா? அவன் சொன்னது என்னது? இது ஏழை கொடுத்துருக்கலாம், தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம், இப்போ சர்ச்சில் இவ்வளோ ஃபண்ட்ஸ் வருது, இல்லைலாம் தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம், நீங்கள்லாம் சர்ச்சு காணி கொடுங்க, இவ்வளோ பேர் நிறையா பேசுவாங்க. ஆனால் அவன் திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? வந்துச்சுன்னா நான் எடுத்துக்கலாம். நான் பொல்லாதவனா இருக்கான். அவன் பொல்லாதவைகளை சிந்திக்கும் போது இதுதான் காணல்மை. சுயநலமாய் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா யூ ஆர் கோயிங் டு, இன்னைக்கு நிதானிக்க போறீங்க. இன்னைக்கு யூ ஆர் கோயிங் டு ஜட்ஜ் யுவர் தாட்ஸ். நான் சுயநலமா இருக்கேனா, நான் பொது நலமா இருக்கேனா? இப்போ இந்த சுயநல தாட்ஸ் உங்க பேரண்ட்ஸ் கூடயும் உங்க சிப்ளிங்ஸ் கூடயும் கூட இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள், சின்ன வயசுல இருந்தே இது ஸ்டார்ட் ஆயிடுமா? இந்த சுயநலமான தாட் சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ 2 சாக்லேட்டு உங்க அம்மா உனக்கு 5 வயசு, உன் தம்பிக்கோ உன் தங்கச்சிக்கோ 4 வயசு அப்படின்னா 2 சாக்லேட் வச்சிருந்தாங்கன்னா 2வது சாக்லேட்டை நீ எப்படி எடுக்கலாம்னு யோசிக்கிறீங்கன்னா அது சுயநல தாட். கரெக்டா இல்லையா? அப்ப சின்ன வயசுலயே அந்த சுயநல தாட் உனக்கு வந்துருதா இல்லையா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சின்ன வயசுலயே அந்த சுயநல தாட் உனக்கு வந்துருது. be very careful. இந்த carnal thinking நமக்குள்ள வந்துடவே கூடாது. we have to be focused on Christ. we should self-centered இருக்க கூடாது. we should selfless. நம்மளுடைய சரி, இவரு சொல்றாருல பால், நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள்ள பிழைத்திருக்கிறார். நான் இல்ல, நான் சிறுகணும், கிறிஸ்து பெருந்திருக்கணும். கிறிஸ்துவனுடைய சித்தம், கிறிஸ்துவனுடைய காரியங்கள், இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ப்ரிடாமினண்டா நம்ம பார்க்குற ஒரு பாயிண்ட், காணல் திங்கிங். வாசி 1 கொரிந்தியர் 3:1 வாசி. 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள், மாம்சத்திற்குரியவர்கள் என்று சொல்றாரு. இது யாரு? எங்க இருக்காங்க இந்த கிறிஸ்டியன்ஸ்? சர்ச்சுக்குள்ள இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாரு? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? 3வது வசனம் வாசி. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பொறாமை, வாக்குவாதம், ஆர்குமெண்ட்ஸ், வாக்குவாதம், சண்டை. ஓகேவா? நான் இதான் செய்வேன், இதுதான் எனக்கு அடுத்தது. ஓகேவா? இந்த மாதிரி காரியங்கள், வாக்குவாதம் பண்றோம்ல, இதெல்லாமே கார்னல் திங்கிங், இதெல்லாமே கார்னல் மைண்ட்ஸ். ஓகேவா? பேதங்கள்னா என்னன்னா, இப்போ நான் பவுலை சேர்ந்தவன், 4வது வசனத்தை சொல்றேன். நான் பவுலை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், நான் இதை சேர்ந்தவன், அதை சேர்ந்தவன். அந்த பேதங்கள் கொண்டு வராங்களா? அந்த பிரிவினைகள், சர்ச்சுக்குள்ளேயே பிரிவினைகள் இருக்கு தெரியுமா? வெளியிலேயும் கண்டிப்பா பிரிவினைகள் இருக்கு. ஆனா இந்த பிரிவினைகள் எல்லாம் கர்த்தர் அவங்களுடைய சிந்தனைகளை அறிந்து அதை பற்றி பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அப்ப சொல்றாரு, மாம்சீக தாட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போடுவாங்கப்பா, ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பிரிவினைகளை கொண்டு வருவாங்க. சேர்ந்திருக்க விட மாட்டாங்கப்பா, சேர்ந்திருக்க விட மாட்டாங்க. பிரிவினை இருக்கும் கண்டிப்பா. பிரிச்சிடணும், இவனை பிரிச்சிடணும், 2 கோஷ்டி ஆக்கிடணும், ஒரு கோஷ்டியா ஒத்துமையா இருக்க விடவே மாட்டாங்க. ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? ஒன்றிணைக்க வருவார்.
இல்லையா, இணைக்க வருகிறார். ஆனால் பிரிவினை ஃபெலோஷிப்பை குலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மாம்சீக தாட், பிசாசினால உண்டாகிற தாட். அதை சொல்றாரு, இந்த தாட் இருக்கவே கூடாது உனக்குள்ள. அந்த போஸ்டிங். இன்னொரு ஒரு விஷயம், 2 கொரிந்தியர் 11:18 வசி. 2 கொரிந்தியர் 11:18. 18 ஆமா, 11:18. அநேகர் மாம்சத்திற்கேற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். மாம்சத்துக்குரியவங்க தான் மேன்மை பாராட்டுவாங்க. நான் வந்து பால் வந்து நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லிட்டு எப்படி மேன்மை பாராட்டுன்னு சொல்லி காட்டுறாரு. நான் பெஞ்சமின் கோட்டத்தில் வந்தேன், நான் எபிரேயன், நான் ஊழியம் செய்யறேன், நான் இன்னும் ஊழியம் செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், நான் வந்து இவ்வளோ வாட்டி அடிக்கப்பட்டேன் சொல்கிறாரு. 39 வாட்டி 5 தடவை அடிக்கப்பட்டேன் நான் இவ்வளோ. நீ ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன். ஓகேவா? ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு பாருங்களேன், இன்னும் புத்தியினமாக நான் பேசுகிறேன் அப்படி சொல்லி பேசுகிறாரு. 11 தானே? 23 வசி. நானே வசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். ஓகேவா? புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன். இப்போ சர்ச்சில் உட்காந்துட்டு நிறைய பேர் பேசுவாங்க தெரியுமா, நான் இந்த ஊழியம் செய்கிறேன், நான் அதை பண்ணுறேன். ஆவிக்குரிய பிரகாரமாய் அவங்க ஊழியம் செய்கிறாங்க, ஆவிக்குரியவைகளை. பவுல் ஆவிக்குரியவைகளை அது பண்ணுறாரு. ஆனால் நீ மேன்மை பாரு, நான் மாம்சத்திற்குரிய மாதிரி மேன்மை பாட்டு காட்டவா அப்படி சொல்லி காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு, இது புத்தியினோ, நான் பண்றது புத்தியினோ, ஆனால் நான் பண்றேன் அப்படி சொல்லி பண்றாரு. ஏன்னா they must understand this is not what God meant for. Corinthians must understand boasting about what they have accomplished is not the will of God. நீ தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இங்க போட்டிருக்கு பாருங்களேன், 12:1 கர்த்தர் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. போஸ்டிங் இஸ் நாட் அப் டு மீ. தேவன் கொடுத்தவைகளை வைத்து நான் மேன்மை பாராட்டலாம், தேவனை பற்றி மேன்மை பாராட்டலாம். ஆனால் நான் பண்ணதை வச்சு நான் மேன்மை பாராட்டினா எனக்கு ஐயோன்றார். அதுதான் அது. அப்புறம் தான் அந்த முள்ளு பற்றி பேசுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, பலவீனத்தை கொடுத்து நான் மேன்மை பாராட்டுறேன். கடவுள் எனக்கு பலவீனம் கொடுத்தாரு, கண்ணு பிரச்சனை, எனக்கு இவ்வளோ சோதனை வந்துச்சு, என் சரீரம் ஒழுக்காவலை, இது சரியில்லை, இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா கடவுளுடைய பலன் எனக்குள்ள கிரியை செய்யுது. இதை குறித்து அப்போது நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுதல் இருக்கா? மாம்சத்திற்குரிய திங்கிங். Your thinking pattern is not up to God. Your thinking pattern is up to Satan. உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் போஸ்டிங் இருந்துச்சுன்னா, நான் காலேஜில் இவ்வளோ இது வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா there is a problem. சாட்சி சொல்கிறது வேறு, நான் சொல்கிறது என்ன, சாட்சியே பெருமையாக சொல்லுவாங்க, அதை பற்றி சொல்கிறேன். Do you understand? இப்போ தாமஸோட கேள்விக்கு வரலாம். தாமஸ் வந்து சில திங்கிங் பேட்டர்ன், அதாவது இப்போ வேர்ல்ட்லியாக திங்க் பண்ணுறவங்களுடைய நாலேஜ் இருக்குல்ல, அது வந்து கடவுள்கிட்டேருந்து வரலையா, பிசாஸ்கிட்டேருந்து வருதா அப்படின்னா நல்லா கவனிங்க. கடவுள் வந்து சில நாலேஜ் நமக்கு கொடுத்துருக்குறாரு, ஆனால் சத்ரு அதை இது பண்ணிட்டான், மார்க் பண்ணிட்டான். ஓகேவா? அதை ஃப்ராக்சர் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ நான் இப்போ ராக்கெட் அனுப்புறது எதுக்காக? இந்தியா ராக்கெட் அனுப்பிச்சிச்சு, பெருமை, அதுக்காக தான், வேறு எதுக்குமே கிடையாது. கரெக்டாக இல்லையா? ரஷ்யா அனுப்பிச்சிச்சு, அமெரிக்கா அனுப்பிச்சிச்சு, இந்தியாவும் அனுப்பிச்சிச்சு நிலவுக்கு ராக்கெட், பெருமை, அவ்வளோதான், சிம்பிள். பவர், அத்தாரிட்டி, ஒன்று மறந்துட்டேன், ஃபேம். இந்த 3த்தையும் உலகம் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போய்ட்டுமா, பவர், அத்தாரிட்டி, 3வது என்ன, ஃபேம். ஃபேமஸ் ஆகணும். இப்போது அந்த சைமன் த சாசரர் என்ன பண்ணால், பணத்தை கொடுத்து ஃபேமை வாங்கி, அந்த வரம் வந்துச்சுன்னா தலையில் கை அப்போ போட்டுக்கலாம், போஸ்டரில் டை போட்டுக்கின்னு சுவிசேஷகர் இமானுவேல், சுவிசேஷகர் திமோத்தே ஐவின் போட்டுக்கலாமா, டை போட்டுக்கிட்டு போஸ்டரில் பெருசாக. த ப்ராப்ளம் ஹியர் இஸ், நம்ம தேவனுக்குரிய காரியங்களை தான் பண்ணுறோம், ஆனால் மாம்சீக எண்ணங்களோடு பண்ணுறோம். தட் இஸ் த ப்ராப்ளம். அப்படி நம்ம பண்ணும்போது பி வெரி கேர்ஃபுல். யூ கேனாட் இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட். ஓகேவா? இப்போ ஒரு காரியத்தை முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டுள்ளோம். இப்போ இன்னைக்கு பார்த்த 3 பாயிண்ட்டுமே ஹவு நாட் டு திங்க், எப்படி காணலாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். மேபி நமக்கு அடுத்த வாரம் டைம் இருந்துச்சுன்னா we can talk about how to think. ஓகேவா? ஒரே ஒரு வசனம் தான் ஐ வில் ஸ்டார்ட். ஓகேவா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
I will finish with this. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவி கேட்டபடி நடந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை செய். எனக்கு கேட்கல, பரிசுத்த ஆவியானவர் சொன்னது கேட்கல, அவருடைய சமூகத்துல ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணு. ஓகேவா? கர்த்தர் சொல்லாம எதையுமே செய்யக்கூடாது, அல்லது ஆவியானவர் சொல்லாம எதையுமே செய்யக்கூடாது. ஓகேவா? அப்படி நம்ம ஆக்ட் பண்ணும்போது அப்போ நம்ம சிந்தனைகள் சிறைப்படும். மாம்சம் சொல்லுது நீ இன்னைக்கு பிரியாணி சாப்பிடு, ஈஸ்டர் அன்னைக்கு நீ பிரியாணி சாப்பிடுன்னு மாம்சம் சொல்லுது. ஈஸ்டர் எப்போ? April 4. கண்டிப்பா சொல்லலாம், ஈஸ்டர் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடுன்னு மாம்சம் சொல்லும். ஆனா ஆவியானவர் சொல்றாரு ஃபாஸ்ட் பண்ணி பே பண்ணு, April 6 எலெக்ஷன். கரெக்டா இல்லையா? இதுதான் டிஃபரன்ஸ். ஆவிக்குரியவன் ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இருப்பான், பேட்டில் கிரவுண்ட் அவனுக்கு தெரியும் நல்லா. மாம்சத்துக்குரியவன் ஜாலியாக தூங்குவான். ஆவிக்குரியவனுக்கு தூக்கம் வராது. தூங்கணும்னு நினச்சா கண்ணு அப்படியே சொக்கும், ஆனாலும் ஜெபம் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். கர்த்தர் நமக்கு இவ்வளோ பெரிய சித்தத்தை வச்சிருக்காரு, தீர்மானத்தை வச்சிருக்காரு. ஆனால் எனக்கு கடவுளோட சித்தமே தெரில அப்படின்னா நீ இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமாக நடக்கவே ஆரம்பிக்கலப்பா. கடவுள் உனக்கு என்ன சித்தம் வச்சிருக்காருன்னு உனக்கு தெரிலனா ஜஸ்ட் க்ளோஸ் எவ்ரி திங். உன் ஃபோனு, உன் லேப்டாப்பு, உன்னோட ஆஃபீஸு, உன்னோட ஸ்கூல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு. ஒரு 3 days 4 days கர்த்தர் பேசுகிற வரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்கப்பா. எனக்கு என் வாழ்க்கையில் என்னை இவாஞ்சலிஸ்ட்டாக அழைச்சிருக்கீங்களா? எந்த ஊழியம் செய்யணும்? வாலிபர் ஊழியமா, சிறுவர் ஊழியமா, எந்த ஊழியம் நான் செய்யணும்? எதற்காக நான் அழைச்சிருக்கீங்க? இந்த உலகத்தில் எதற்காக நான் படைச்சிங்க எனக்கு தெரியணும், எனக்கு சொல்லுங்கள், ரிவீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. அவ்வளோதான், சிம்பிள். God will reveal. Okay, this is the starting point for how to think. Okay, இது எதுக்கு சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட கிரியை செய்கிறார் இல்லையா? கர்த்தர் உங்களோடு கூட கிரியை செய்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? எனி டவுட்ஸ்? ஓகே டேனியல், நான் அந்த கொஷினுக்கு இன்னும் நல்லா மெசேஜில் சொல்கிறேன். ஓகே, ஜெபம் பண்ணலாமா? எனி டவுட்ஸ்? எனிபடி? 6 பேரோட ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன், 4 பேரோட முடிச்சிருக்கோம். சரி, எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். ஓகே, நோ டவுட்ஸா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஒரு டைம் ஆயிடுச்சு தான், ஒரு 5 நிமிஷம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, நாங்கள் துதிக்கிறோம். ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இங்கே மாம்சீக எண்ணங்களை நாங்கள் சிலுவையில் அறையிறோம்ப்பா. கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி உன் பின்னே வர விரும்பினால் நாங்கள் எங்களை டினை பண்ணுறோம், எங்களை நாங்கள் வெறுக்கிறோம்ப்பா, எங்களை நாங்கள் வெறுக்கிறோம். உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம், உம்மை பின்பற்றி வருகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய மாம்ச சிந்தைகளை நாங்கள் சிலுவையில் அறைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஐ எம் டெட் லார்ட், யூ ஆர் அலைவ் இன் மீ. இயேசு பால் சொல்றது போல இயேசு என்னில் பிழைத்திருக்கிறார், நான் மரித்தேன், பாவத்திற்கு நான் மரித்தேன். விசுவாசி மகனே, மகளே, நீ விசுவாசி. உன்னுடைய பாவ கிரியைகள், உன்னுடைய மாம்சீக எண்ணங்கள் இச்சைகளை கொடுக்கிறது. அந்த இச்சைகள் பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் தான் மரணத்தை கொண்டு வருது. அதை தான் டைரக்டா பவுல் 8ஆம் அதிகாரத்தில் ரோமரில் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்ச சிந்தை இச்சைகளை கொடுக்குது, இந்த இச்சை பாவத்தை குறிக்குது, இந்த பாவம் மரணத்தை குறிக்குது. மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையில மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவ ஆவியானவர் இன்னும் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். உன்னுடைய மாம்ச எண்ணங்களை கர்த்தர் இப்பொழுது வெறுக்கிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல 2 கொரிந்தியர் 10:5 நான் கிளைம் பண்ணி செபிக்கிறேன். எந்த எண்ணமும் கிறிஸ்தேசுக்குள்ளாக சிறைப்படுத்தப்படட்டும். வாக்குவாதங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்ததுன்னா நீங்க மாம்சீகமா சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க. வேதங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்ததுன்னா நீங்க மாம்சீகமா ஆக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. உலக ஆசைகள், உலக கவலைகள், உலக விருப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கு, உலகம் உனக்குள்ள இருக்குன்னா நீ மாம்சீகமா செயல்பட்டு கொண்டிருக்கிற. உன்னிடத்துல பிதாவின் அன்பு இல்லை என்று கடிந்து கொள்கிறார்.
கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை நீ ஏற்றுக்கொண்டு நீ மனம் திரும்புவாய். ஆனால் நீ கனி கொடுக்கிற நல்ல கனிகளை தரும்படியாக கர்த்தர் உன்னை உருமாற்றுவார். ரீதா லா தா ரா பா லா பா கோ தோ ரோ போ நீ காத்தே பே லே போ லோ கோ லோ. மாம்சீக எண்ணம், கார்னல் மைண்ட் இஸ் செல்ஃப் சென்டர்ட், இட் இஸ் செல்ஃபிஷ். ரீகே தே லே போ. உன்னுடைய சுயங்களை நீ சிலுவையில் அறைய வேண்டாமா? உன்னுடைய சுயங்களை நீ சிலுவையில் அறைய வேண்டாமா? உனக்கு உன்னுடைய கூட இருக்கிற உன் குடும்பத்தார் மேல அக்கறை இல்லைனா நீ என்ன கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போற? நீ எப்படி கர்த்தருக்காக பயன்பட போற? நீ ஊழியத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால், நீ கர்த்தரால் பயன்பட வேண்டும் என்றால், you must be selfless. நீ உன்னை நீ வெறுக்க வேண்டும். நீ நான் அல்லன் என்று சொல்ல வேண்டும். நான் இதை பண்ணேன், நான் இந்த காரியத்தை பண்ணேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், யார் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லுகிற நானை கொண்டு வந்தது பிசாசு. மறந்துடாது. நான் சொல்லுகிற அந்த குணம் கொண்டு வந்தது பிசாசு. உனக்குள்ள இருக்கிற அந்த மாம்சீக எண்ணங்களை கர்த்தர் இப்பொழுது வேரோட பட்டு போகும்படியாக நான் செபிக்கிறேன். கே தே ரே காலா பா தோரோ லீ கா தூலா மா காலா தாரா. உங்க சர்ச்சில் ஒரு பிரிவினை இருக்குன்னா, உங்க சர்ச்சில் ஒரு சண்டை இருக்குன்னா, உங்க சர்ச்சில் பண ஆசைகள் இருக்குன்னா, அது மாம்சத்தினாலே உண்டானது. அதுல அப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்து உன்னோட சர்ச்சுக்குள்ள இல்லப்பா, வெளியே நின்று இருக்காரு பாரு, வெளியே நின்றுட்டு இருக்காரு, கதவை தட்டி கொண்டிருக்காரு பாரு. சண்டைகளுக்குள்ள இயேசு எப்படிப்பா வாசம் பண்ணுவாரு? சண்டைகளுக்குள்ள, அவிசுவாசத்துக்குள்ள, மார்க்க பேதங்குள்ள கர்த்தரால வாசம் பண்ண முடியாது. கர்த்தர் வரும்போது சமாதானம் இருக்குமே, சந்தோஷம் இருக்குமே, யூனிட்டி இருக்குமே. Why don't you pray for your church? Why don't you pray for your family? Why don't you pray for yourself? உன்னுடைய சுயம் சாகடிக்கப்பட வேண்டும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். அதற்கு உன்னை நீ ஒப்புக்கொடு. ராக்கா தேலே காலா மாத்தோரும் சரீரத்தை ஒப்புக்கொடு. உன்னுடைய கண்களை, உன்னோட காதுகளை, உன்னுடைய நாவை, உன்னுடைய கைகளை, உன் கால்களை நீ ஒப்புக்கொடு. கர்த்தருக்கென்று நீ ஒப்பு கொடுக்கும் போது இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தை நீ தரிக்க மாட்டேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பா, உம்முடைய வார்த்தை இப்பொழுது பிரத்யட்சமாய் இந்த வாலிபர்களுக்கு தகப்பனே வந்த கிருபைகளுக்காய் நன்றி. தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வாய்களை தந்து சொல்லுவீங்களா? தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வாய்களை தந்து சொல்லுவீங்களா? தேவனுக்கு அடுத்தவைகளை நான் சிந்திக்கணும்ப்பா. என் சிந்தனை, என்னோட தாட் ப்ராசஸ் எல்லாமே தகப்பனே உண்மைக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கும்படியாக இருக்க வேண்டும்லா. தே ரா கா தோலா பா கரா பா லா மா கோ தோலோ லூ ரே கா இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனால மறுரூபப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய மனதை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. சரண்டர் யுவர் செல்ஃப் டு த லார்ட் இன் ஹிஸ் டிவைன் ஆல்டர். லிவிங் சாக்ரிஃபைஸா அவருடைய சமூகத்துல நீ உன்னை கொடுத்துரு. அவருடைய சமூகத்துல டேக் டைம் டு சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். அப்ப நீ நிரப்பும் போது உன்னுடைய மாம்சிக் எண்ணங்களை கர்த்தர் எடுத்து போட்டுருவாருன்னு விசுவாசி. ரீகா லாபா தோரோ. வேரோட அந்த மாம்சிக எண்ணங்கள் பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எந்த பாவத்தின் கட்டுகளும், எந்த தகப்பனே கசப்பான பிச்சுகளும் செயல்படாதபடிக்கு நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது ஒரு பெரிய விடுதலை மனதளவில் உண்டாய் இருக்கட்டும். வான மடலின் பொல்லாத சேனைகளை கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது எண்ணங்கள் ஒரு கிளாரிட்டி உண்டாய் இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன். கா தீரா லாபா தூ லாபா கா ராமா கோரோ. எங்கள் பேராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையான எண்ணங்களையும் நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 10:3-5 கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ அதை கீழ்படுத்தி சிறைப்படுத்து. கர்த்தருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கும் போது கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவார். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க பயன்படுத்துங்க. உம்முடைய ஆயுதங்களை கொடுங்க. இந்த மாம்ச எண்ணங்களை நாங்கள் அறவே வெறுத்து அறுத்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவிக்கேற்றவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் செவன் கேள்வி நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஸோ நாளைக்கு